கோவையில் லாட்டரி அதிபர் மார்டின் வீட்டிலும் சென்னையில் அவரது மருமகன் ஆதவர்ஜுனா வீட்டிலும் சோதனை நடைபெறுகிறது. கூடுதல் தகவல்களை நமது மண்டல தலைமை செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, தற்போது என்ன நிலவரம்? எத்தனை அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? சிவரஞ்சனி, மார்டின் குழுமத்திற்கு சொந்தமான இடங்களில் இன்று காலை முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கேரளாவில் இருந்து வந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கோவையில் இருக்கக்கூடிய மார்டின் இல்லம், கோவை வெள்ளக்கிணறு பகுதியில் இருக்கக்கூடிய மார்டின் இல்லம் மற்றும் மார்டின் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆகிய நிறுவனங்களில் சோதனையானது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதேபோல மார்டின் நடத்தி வரக்கூடிய மார்டின் ஹோமியோபதி கல்லூரியிலும் இந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காலை 2 வாகனங்களில் வீட்டிற்கு வந்திருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அதிகாரிகள் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்புடன் இந்த சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதேபோல அவரது கல்லூரி மற்றும் அலுவலகங்களிலும் சோதனையானது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதனுடைய ஒரு பகுதியாக சென்னையில் போயஸ் கார்டனில் இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா, லாட்டரி மார்டின் மருமகன் ஆதவர்ஜுனா வீட்டிலும் சோதனையானது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளராக ஆதவர்ஜுனா இருக்கக்கூடிய நிலையில் அவரது இல்லத்திலும் இந்த சோதனையானது இன்று காலை முதலே நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கோவை, சென்னை உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட இடங்களில் காலை முதலே இந்த சோதனையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த ஆண்டு மார்டின் குழும நிறுவனங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியிருந்தார்கள். அதில் சுமார் 400 கோடி ரூபாய்க்கு மேலாக கணக்கில் காட்டப்படாத பணம் இருந்த நிலையில் இது தொடர்பாக அந்த சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கி இருந்தது. அது தொடர்பான விசாரணையில் மேலும் பல்வேறு புதிய தகவல்கள் கிடைத்திருப்பதனுடைய அடிப்படையில் தற்பொழுது இந்த சோதனையை தொடர்ந்து இருக்கிறார்கள். தற்பொழுது கோவை மற்றும் மதுரை, கோவை மற்றும் சென்னை ஆகிய 2 இடங்களில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த சோதனைக்கு வரும்பொழுதே மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரை உடனே அழைத்து வந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த சோதனையை துவக்கி இருக்கிறார்கள். காலை முதலே இந்த சோதனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சோதனை இன்று இரவு வரை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே தெரிகிறது. தொழிலதிபர் மார்டின் மற்றும் அவர் தொடர்புடைய மற்ற இடங்களிலும் சோதனை நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக சென்னையில் ஆதவர்ஜுனா இல்லத்திலும் இந்த சோதனை தற்பொழுது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த சோதனையினுடைய விவரங்கள் இன்னும் சில மணி நேரங்கள் கழித்து முழுமையான தகவல்கள் தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதேவேளையில் கடந்த ஆண்டு நடைபெற்ற சோதனையின் தொடர்ச்சியாகவே இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக அமலாக்கத்துறை வட்டாரங்களில் தெரிவிக்கப்படுகிறது. சிவரஞ்சனி, மேலும் விவரங்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குருசாமி.